வழக்கமாக பச்சரிசியில் சக்கரை பொங்கல் செய்வோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக உடலுக்கு பலம் தரக்கூடிய செட்டிநாடு ஸ்பெஷல் கவுனி அரிசியில் ரொம்ப டேஸ்டியான கவுனி அரிசி பொங்கல் செய்யலாம். அதுக்கு ஒரு கப் கவுனி அரிசி தண்ணியில் 2 தடவை நல்லா களைஞ்சிட்டு 2 கப் தண்ணி சேர்த்து குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் கவுனி அரிசியை சேர்த்து அது கூட ஊற வச்ச தண்ணியையும் கணக்கில் சேர்த்து மொத்தமாக 3 கப் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு 7லேருந்து 8 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு பாத்திரத்துலேருந்து 1 கப் அரிசிக்கு 1 கப் பிடிச்ச பாகு வெல்லம் சேர்த்து வெல்லம் மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா கரைச்சி வச்சுருங்க. இப்போ குக்கரில் ஸ்டீம்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் குக்கர் மூடியை திறந்து கரண்டினால் அரிசி எந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாயும் சேர்த்துக்குங்க. இது கூட ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்துருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி பொங்கல் பதத்துக்கு கெட்டியாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் தேவையான அளவு தேங்காய் தூளெலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த கவுனி அரிசி பொங்கலை சுவாமி பிரசாதமாக இந்த வருஷம் நவராத்திரிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.